Guys, greetings of the session. So நம்ம இந்த லெசன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா how to use date picker and time picker. So first of all we need to understand what is date picker and what is time picker. Date pickerனா என்னன்னா நம்ம ஒரு ஃபார்ம்ல எல்லாம் டேட் ஆஃப் பர்த்தோ கொடுக்கும்போது நம்ம டைப் பண்ண மாட்டோம். ஒரு டயலாக் பாக்ஸ் வரும், அதுல இருந்தா செலக்ட் பண்ணுவோம். அது ஏன் செலக்ட் பண்றோம் அப்படின்னா இஃப் யூ ஆஸ்க் பீப்புள் டு டைப் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, டேட்டு மந்த் அனுப்பிடுவாங்க. சில பேர் இயர் மந்த் டேட் அனுப்பிடுவாங்க. சில பேர் டேட் வந்து 01 அனுப்புவாங்க. 01 இது மாதிரிலாம் பண்ணாங்க. டேட்டா பேஸ்ல சேவ் பண்றது கஷ்டம். இஃப் யூ வாண்ட் டு சேவ் இன் அ டேட்டாபேஸ், நீங்க எங்கேயா ஸ்டோர் பண்ணணும், திரும்ப ரிட்ரைவ் பண்ணணும், அதில் கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா இட் மஸ்ட் பி இன் அ ஃபார்மட். அந்த ஃபார்மட்ல இருந்தா தானே ஈஸியாக அதை ப்ராசஸ் பண்ண முடியும். அதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி டேட்டாவை கிரியேட் பண்ற மாதிரி என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு டேட் பிக்கர் போட்டுறோம். டேட் பிக்கர் இஸ் வெரி ஈஸி. as usual formula number 2, everything is predefined. ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு கிளாஸ் இருக்கும், predefined கிளாஸ். அந்த கிளாஸ்க்கு என்ன பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் we perform the corresponding operation இல்லையா. டேட் பிக்கருக்கு இதுதான் அந்த predefined கிளாஸ். டேட் பிக்கர் டயலாக் இவர் தான் அவரு. அதுக்கு என்ன பண்றேன், சும்மா டி சரி டேட் பிக்கர் டயலாக் வச்சுக்கோம், ஸ்மால் பி. அடுத்து டேட் பிக்கர் டயலாக் இஸ் ஈக்குவல் டு நியூ டேட் பிக்கர் டயலாக். இதுல வந்து ஆக்சுவலா 5 பேராமீட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து கான்டெக்ஸ்ட். கான்டெக்ஸ்ட் என்ன தரணும், கரண்ட் கிளாஸ் நேம் டாட் திஸ். வாட் இஸ் கரண்ட் கிளாஸ் நேம் அப்படின்னா மெயின் ஆயிட்டு தான் கரண்ட் கிளாஸ் நேம். செகண்ட் வந்து என்னன்னா லிசனர் நம்ம இப்போதைக்கு நல்னு வச்சுப்போம். தேர்ட் என்னன்னா ஒரு டிஃபால்ட் இயர் என்ன தரேன், 2023ன்னு கொடுப்போம். அற்புதமான ஒரு இயர் இஸ் கம்மிங். அண்ட் தென் 01 சாரி 0னா ஜனவரி, அப்புறம் ஒரு டேட் கொடுப்போம். என்ன டேட் தரலாம், 6ன்னு வச்சுப்போம். தட்ஸ் இட். இப்போதைக்கு நான் டேட் பிக்கர் கிரியேட் பண்ணி தவிர இன்னும் நான் ட்ரிகர் பண்ணல ஈவெண்ட்டை. ஸோ டேட் பிக்கர் டயலாக் டாட் ஷோன்னு கொடுத்தா என்ன ஆயிடுச்சு, இட் இஸ் ட்ரிகரிங் த ஈவெண்ட். லெட்ஸ் ரன் இட். தட்ஸ் இட். அது ஏன் அது நம்ம 23 ஜனவரி 6 அது எப்படி வருது அப்படின்னா இட்ஸ் எ டிஃபால்ட் டேட் பிக்கர் ஓப்பன் பண்ணும்போது டிஃபால்ட்டாக என்ன டேட் ஒன்று சொல்லியிருக்கேன் அதுதான் வந்திருக்கு. ஓகே. ஸோ இப்போ ஏதாவது செலக்ட் பண்ணேன் அப்படின்னா நத்திங் வில் ஹேப்பன். பட்டனை கிளிக் பண்ணால் ஒன்றாவது, ஏன்னா நான் ஆன் கிரியேட்ல கொடுத்துருக்கேன். டைரெக்டாக ஆப் ரன் ஆனே வந்துடும். இப்போ பட்டனுக்குள்ள போட்டு வர வைக்கலாமா. ஸோ ஆல்ரெடி ஆன் கிளிக் நான் சொல்லி கொடுத்தா ஓகே, சொல்லித்தரலாம். இப்போ கற்றுக்கோங்க. யூஸ்வலாக பட்டனில் எப்படி ரிசனர் ஆட் பண்ணுவோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், பட்டனை டிக்ளேர் பண்ணுவோம், அடுத்து பட்டனை இனிஷியலைஸ் பண்ணுவோம், ஃபைன் வேரி போட்டு அண்ட் தென் பட்டன் வேரியபிள் டாட் செட் ஆன் கிளிக் லிசனர் போட் பண்ணுவோம் இல்லையா. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ஒரு ஷார்ட்கட் இருக்கு. எந்த பட்டனுக்கு லிசனர் ஆட் பண்ணுமோ அந்த பட்டனுக்குள்ள போயிட்டு ஓஎன்சின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணா என்டர், ஆண்ட்ராய்டு ஆன் கிளிக் வந்துருச்சு. சரியா. நான் என்ன சொல்றது, என்ன அர்த்தம்னா ஒரு மெத்தட் இதுக்குள்ள தருவேன், அந்த மெத்தட் எக்ஸிக்யூட் பண்ணிடுன்னு சொல்லிடுறோம். when I click the button execute that method சொல்றோம். என்ன பண்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடி அப்படின்னு கொடுக்குறேன், சம் மெத்தட் நேம். இந்த மெத்தட் வந்து மெயின் ஆக்டிவிட்டியில் இருக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்றேன். போய் பார்த்தா மெயின் ஆக்டிவிட்டியில் ஏபிசிடி ஒரு மெத்தடே இல்லை. ஸோ கிரியேட் பண்ணலாமா, அதான் எரர் காட்டுது. ஸோ கிளிக் ஆன் த எரர், மோர் ஆக்ஷன், அதாவது இதுதான் கிரியேட் அந்த மெத்தட் நேம் வியூ மெயின் ஆக்டிவ் கொடுத்தா என்ன பண்ண, கிளிக் பண்ணலாமா, என்டர் பண்ணலாமா, என்ன ஆயிரும், அப்படியே ஒரு மெத்தட் கிரியேட் ஆயிரும். ஷார்ட்கட் யூஸ்வலாக பண்ணுவோம் இல்லையா. தட்ஸ் இட். ஸோ திஸ் block will be get executed when you press the button. அவ்வளோதான். இப்போ இந்த கோடிங் தூக்கி என்ன பண்ணிக்கலாம், இங்கே போட்டுக்கலாமா. என்ன கிளிக் த பட்டன், ஒரு டைலாக் அதில் டேட் பிக்கர் வரப்போகுது. when I click the button date picker is ready. when I click some date, so far nothing is happening. ஏன்னா லிசனர் நல்லுன்னு கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். do the same in your screen right now. இந்த ஸ்டெப் கொஞ்சம் அப்புறம் லிசனருக்கு போகலாம். ஸோ மந்த் வந்து 0 தான் ஜனவரி, 1 தான் வந்து பிப்ரவரி, அப்புறம் என்னது 11 தான் டிசம்பர். இட்ஸ் அ அரே, தட்ஸ் வை இட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. தட்ஸ் இட். என்ன பண்ண போறேன், லிசனருக்கு வேலை என்ன பண்ணலாம், வழக்கம் போல என்ன பண்ணுவோம், நல் எடுத்துட்டு என் நியூ கண்ட்ரோல் ஸ்பேஸ் ஆன் டேட் செட் லிசனர் என்டர். அவ்வளோதான். திஸ் பிளாக் இஸ் கிரியேட்டட். திஸ் பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட் when you select some date. இது டேட் செட் லிசனர். நம்ம பட்டன் கிளிக் லிசனர் பார்த்தோம் இல்லையா, பட்டனை கிளிக் பண்ணால் எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து டேட் கிளிக் பண்ணால் இது எக்ஸிக்யூட் ஆகும். சும்மா ஒரு டோஸ்ட் போடலாமா. ஹாய் அப்படின்னு கேட்குறேன், ஹாய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி கிளிக் பண்ணுறேன். டேட் பிக்கர் வருது, ஐ எம் செலக்டிங் சம் டேட், ஹாய் அப்படின்னு வருது.
சரி எனக்கு ஹாய் வந்தா போதுமா? இல்ல செலக்ட் பண்ற டேட் எனக்கு வரணுமா டோஸ்ட்ல? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அம் செலக்டிங் சம் அதர் டேட். அது வரணுமா? இல்ல எனக்கு ஹாய்ன்னு தான் வரணுமா? டேட் வரணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்? இதுதான்ப்பா. இந்த வேரியபிள் டாப்ல இருக்கு இல்லையா? I1, I2, I3 இதுதான் வந்து செலக்ட் பண்ற டேட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணுவோம். நீங்க டேட்டாவும் கொடுக்கலாம். பட் செலக்டட் டேட் இஸ் ஈக்குவல் டு என்னது? I பிளஸ் டபுள் கொட்டேஷன் ஸ்லாஷ் பிளஸ் I1 பிளஸ் டபுள் கொட்டேஷன் ஸ்லாஷ், ஏன்னா டேட்டுக்கு இடையில ஸ்லாஷ் தானே போடுவோம். I2. தட்ஸ் இட். என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஹைக்கு பதிலாக செலக்டட் டேட்டை டிஸ்பிளே பண்றேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். லெட்ஸ் ரன் இட். ரன்னிங் இட். when I select some date, செலக்ட் பண்ண டேட்டு டிஸ்பிளே ஆகுது. 0 வந்து ஜனவரி. ஸோ என்ன பண்ணிக்கலாம், இது வரைக்கும் புரிஞ்சு இல்லையா? இங்க பாருங்க, சிம்பிள். I பிளஸ் ஒரு பேக் ஸ்லாஷ் அண்ட் தென் I2. புரியுதா உங்களுக்கு? தனித்தனியாக போட்டால் புரியும்னு நினைக்கிறேன். I அப்புறம் ஒரு பிளஸ் இதை ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் பிளஸ் I2 ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் பிளஸ் பேக் ஸ்லாஷ் கடைசியா I3. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஒரே லைன்ல வச்சுக்கலாம். எனக்குமே இந்த ஸ்ட்ரிங் கான்கேட்னேஷன் ஸ்டார்டிங் ரொம்ப ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு. என்னடா அது புரியவே இல்லைன்னு இருந்தேன். செல்ஃப் லேர்னிங் தான், யாருமே எனக்கு சொல்லி தரல. பட் நானாவே கண்டுபிடிச்சிட்டேன், ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப சிம்பிள் தான், பட் ஐ டோன்ட் நோ வை ஐ ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட். இட்ஸ் ஓகே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் சிம்பிளான விஷயம் கஷ்டமா இருக்க மாதிரி தெரியும். தட் இஸ் அவர் டிசைன். நோ ப்ராப்ளம். யூ கேன் லேர்ன் eventually. Okay, super. Well, that's it. So now instead of showing in toast, I can also display in edit text, text to view, whatever I want, I can display in that. Linear layout எல்லாம் இருக்குதா? Orientation வெட்டி எல்லாம் இருக்கு. Okay, so what I'm going to do, ஒரு edit text add பண்ணுவோம். It's parent, web content, ID, that's all right. Okay, edit text வச்சிருக்கேன். அடுத்து ஒரு text viewமே add பண்ணிப்போமே. இதான் டாஸ்க் தரலான்னு பார்த்தேன், பட் நான் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய பேர் சரியா பண்ண தெரியாம டவுட் கேட்டே இருக்கீங்க. லெட் மீ டூ இட். இனிமே வர டாபிக் டாஸ்க் கொடுத்தா பண்ணிடணும். ஓகே, பிகாஸ் நவ் யூ நோ எவ்ரிதிங் இஸ் ஈஸி இல்லையா? பண்ணணும் எல்லாமே. நானே சொல்யூஷன் கொடுத்துட்டேன், ஆன்சர் டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க கத்துக்க முடியாது. ஓகே, யூ ஷுட் ட்ரெயின் யுவர் பிரெயின் டு திங்க் லைக் அ டெவலப்பர். தட் இஸ் த மெயின் கோல் ஆஃப் திஸ் கோர்ஸ். ஏன்னா ஆல் த சோர்ஸ் கோட் எவ்ரிதிங் இஸ் தேர் இன் ஓப்பன் சோர்ஸ். ட்ரெயின் பண்ணுங்க பிரெயினை. டப்புன்னு எடுத்தோடனே அவுட்புட் வராது, எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வராது. சண்டை போடணும் அது கூட. அப்படி சண்டை போடும்போது தான் நீங்கள் ஸ்ட்ராங்கர் ஆவீங்க, உங்கள் பிரெயின் ட்ரெயின் ஆகும், யூ பிகேம் அ வெரி குட் ஆண்ட்ராய்ட் டெவலப்பர். ஓகே, ஃபைன் தென். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு யூஸ் திஸ் எடிட் டெக்ஸ்ட் அண்ட் டெக்ஸ்ட் யூ, ஃபார்முலா நம்பர் 1 என்னது? டிக்ளேர் அண்ட் இனிஷியலைஸ். டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக கை போயிடணும் டிக்ளரேஷனுக்கு. எடிட் டெக்ஸ்ட், அவ்வளோதான்ப்பா. ஃபைன் கூகுள் ஐடி போடுவோம். இதுக்குமே நீங்கள் ஆன்லைன் ஆட் பண்ணலாம், பட் ஐ வாண்ட் டு யூஸ் இட். அந்த எடிட்டேஷன் டேட்டாவை எடுக்கணும், அதுக்காக என்ன பண்ணி ஆகணும்? டிக்ளேர் பண்ணி தான் ஆகணும். டிக்ளேர் இன்ஃப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆன் கிளிக் போட முடியாது. போடலாம், பட் சரியா வராது. வேணா யூஸ் பண்ணி பாருங்க அப்புறமா. முடிஞ்ச வரை கன்ஃபியூஸ் பண்ணிக்காம நான் சொல்றதை அப்படியே பண்ணி என் கூடயே கைப்பிடிச்சு வந்துட்டீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஆப் டெவலப்மெண்ட் ரொம்ப ஈஸி. எங்கேயாச்சும் நீங்க ட்ரை பண்றேன், நெட்டை பாக்குறேன், யூடியூப் பாக்குறேன், ட்விட்டர் பாக்குறீங்க போயிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான். யூ கெட் லாஸ்ட் இன் த ஓஷன். மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, கூல். கம்மிங் பேக். ஸோ சிம்பிளி எடிட் டெக்ஸ்ட்ல போய் செட் பண்ணுன்னு சொல்றேன். என்னது? இடி டாட் செட் டெக்ஸ்ட். என்னது? செலக்டட். செலக்ட் பண்ணது அங்கேயும் டிஸ்பிளே பண்ணு, டெக்ஸ்ட் வியூலையும் டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்லிட்டேன். தட்ஸ் இட். பார்க்கலாமா? let me run it. so I'm clicking the button. டேட் பிகர் வருது. பட்டனை கிளிக் பண்றேன். நான் செலக்ட் பண்ண டேட்டு எங்கேயுமே
டோஸ்ட்ல மட்டும்தான் வருது, கிராஷ் ஆகுது. ஏன்னா ஐடி எங்கேயாச்சும் தப்பா இருக்கும். அப்படி இல்லாட்டி பார்ப்போம், ஐடி தான் தப்பா இருக்கும். சி ஈவன் மீ டு ஆர் மேக்கிங் மிஸ்டேக். பாருங்க, ஐடி இடி தான், டிவி தான், கரெக்ட் தான். இடி அண்ட் டிவிக்கு பதிலாக டெக்ஸ்ட்யூன் போட்டேன் பார்த்தீங்களா? ஏன்னா அதில் எரர் வர வாய்ப்பே இல்லை, இருக்கிறதே ரெண்டு லைன் கோடிங் தான். எஸ், we got it. Okay, cool. I'm selecting date. ஆயிடுச்சு, எடிட் டிசைன் டிஸ்பிளே ஆயிடுச்சு, டெக்ஸ்ட்யூன் டிஸ்பிளே ஆயிடுச்சு. நான் என்ன சொல்லுவேன் டாஸ்க் அப்படின்னா, இந்த எடிட் டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ண முடியாத மாதிரி எனக்கு மாத்துங்கன்னு சொல்லுவேன். இது போய் செலக்ட் பண்ணிட்டு யாராவது மாத்திட்டா என்ன பண்றது? அதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, சிம்பிள். எக்ஸ்எம்எல்ல போயிட்டு இந்த எடிட் டெக்ஸ்ட்டை வந்து என்ன பண்ணுங்க, எனேபிள்டு ஃபால்ஸ்னு வச்சிருங்க. அப்ப என்ன பண்ண முடியாது, யாராலையும் போய் எடிட் பண்ணி மாற்ற முடியாது. இந்த மாதிரி நிறைய இருக்கு ஆண்ட்ராய்டில். இங்க பாருங்க, இதை கிளிக் பண்ண ஒன்றும் நடக்காது. செலக்டிங் சம் டேட், இதை போய் இப்போ யாரும் மாற்ற முடியாது, அப்படியே தான் இருக்கும். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர், ரைட்? உங்க டாஸ்க் என்னன்னா டைம் பிக்கரும் சேம் தான், இதே தான் எல்லாமே. இந்த இடத்துல டேட் பிக்கருங்கிறதுல டைம் பிக்கர்னு போடுவீங்க, அவ்வளோதான் சேஞ்ச். அந்த சென்ஸ் அதில் வந்து 3 பேராமீட்டர் இருக்கிறது, 2 தான் இருக்கும், ஹவர் மினிட் தான் இருக்கும். மற்ற எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான். டைம் செட் லிசனர் அந்த மாதிரிலாம் இருக்கும். தட் இஸ் யுவர் டாஸ்க். ஸோ டாஸ்க் என்னன்னு அப்படின்னு டிராயிங்கே பண்ணிடுவோம். Oh my God. Meditation, ஓகே, இதே தான் பண்ண போறீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் பண்ணியிருப்பீங்க, நேம், மொபைல் நம்பர், அதாவது 3 எடிட் டெக்ஸ்ட் இருக்கும் பண்ணியிருப்பீங்க கரெக்டா? நேம், மொபைல் நம்பர், லொகேஷன் வச்சுக்கோங்களேன். அது கூட என்ன பண்ணுங்க, டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு மேலே ஒரு டெக்ஸ்ட், கீழே வந்து ஒரு எடிட் டெக்ஸ்ட், அது பக்கத்துலேயே ஒரு பட்டன். இந்த பட்டனை கிளிக் பண்ணா டேட் பிக்கர் ஓப்பன் ஆகணும். நான் செலக்ட் பண்ண டேட் எங்கே வரணும், இந்த எடிட் டெக்ஸ்ட்ல வரணும், டிசேபிள்டா வரணும், மாற்ற முடியாத மாதிரி. அதே மாதிரி என்ன பண்ணுங்க, இன்னொரு டெக்ஸ்ட் வியூ என்ன சொல்லுது, டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், அதை கிளிக் பண்ணா, ஐ மீன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எடிட் டெக்ஸ்ட் பக்கத்தில் ஒரு பட்டன் போட்டுக்கோங்க. இதை என்ன டைமர், இதை கிளிக் பண்ண என்ன பண்ணுவோம், டைம் பிக்கர் டயலாக் ஓப்பன் ஆகணும். அதை கிளிக் பண்ணால் செலக்ட் பண்ண டைம் இங்கே வரணும், அதை மாற்ற முடியாத மாதிரி டிசேபிள்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இது பண்ணி முடிச்சு என்ன பண்ணுங்க, ஒரு பட்டன் போட்டுக்கோங்க. ஆக்சுவலி யூ கேன் ரீயூஸ் த கோட்ஸ், பழைய கோடிங்ல இருக்கிற இதெல்லாம் இன்டென்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது நியூ ப்ராஜெக்ட், ஒரு வாட்டியும் டாஸ்க் அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட் தான் கிரியேட் பண்ணணும், மறந்துடாதீங்க. நான் வந்து சேம் ப்ராஜெக்ட் பண்ணுங்க நானே சொல்லுவேன், அப்படி சொல்லலை அப்படின்னா இட்ஸ் நியூ ப்ராஜெக்ட். ஸோ நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, அப்பதான் சீக்கிரம் ஆன்லைன் கற்றுக்க முடியும். இல்லாட்டினா யூ கெட் லாஸ்ட் இன் தி ஓஷன். ஐ எம் டெல்லிங் யூ கிளியர்லி. ஓகே, கூல். அண்ட் தென் எஸ், இங்க என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணா என்ன வரணும், இந்த 4 டேட்டா, 5 டேட்டா, 1 2 3 4 5, இது 4மே 5மே வந்து அடுத்த ஆக்டிவிட்டியில டிஸ்பிளே ஆகணும். இதுதான் உங்க டாஸ்க். நேம், லொகேஷன், மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், அது 5மே எங்க வரணும், இங்க வந்து டிஸ்பிளே ஆகணும். சீக்கிரமா டக்குன்னு பண்ணிடலாம், நீங்க ஈஸி தான். ஓகே, that's all for this lesson. See you guys in the next lesson. Take care. Bye bye. See you.